Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 6 of the revised PGTRB syllabus, that is American Literature, and we are discussing Anne Bradstreet's poem, The Prologue. This poem was first published in 1650, and this served as a preface to a poetry collection. The title of the poetry collection is The 10th Muse Lately Sprung Up in America. இந்த ஒரு poetry collectionல இருக்கக்கூடிய poems என்ன ஆச்சு அப்படின்னா, it received lot of criticism from male writers and male critics because male writers were not used to female writings. அதுக்கு முன்னாடி பெரிய ஃபீமேல் ரைட்டர்ஸ்லாம் இல்ல. ஆனா முதல் முறையாக ஒரு ஃபீமேல் ரைட்டர் வந்து போயிட்ரி எழுதும்போது இந்த மேலால அதை பொறுத்துக்க முடியல. எப்படி சார், இது எங்களுடைய ஏரியா, எங்களுடைய டொமைன், இந்த டொமைன்ல ஏன் லேடிஸ் வந்து தேவையில்லாம மூக்க நுழைக்கிறாங்க அப்படிங்கும் போது இவங்க கேக்குறாங்க, மூக்கை ஏன் சார் நுழைக்க கூடாது? நீங்க வந்து பெரிய ஆளா இருந்துக்கோங்க அந்த ஃபீல்டுல, ஆனா எங்களாலும் கவிதை எழுத முடியும், எங்களுக்கும் அந்த எபிலிட்டி இருக்கு, அதை கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களை மாதிரி பெரிய அளவுக்கு எழுத முடியலன்னா கூட எங்களால எங்களுடைய திறனுக்கு உட்பட்டு ஏதோ சின்ன சின்னதா நாங்க எழுதிட்டு போறோமே, அதுல ஏதாவது நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ண பழகிக்கோங்க. இன்னமேட்டுக்கு நீங்க பெண்களை எழுதவே கூடாதுன்னு சொல்ல முடியாது, அந்த காலம்லாம் மலையேறி போச்சு சார். ஓகே, அதனால அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியில வந்துருங்க. கம் அவுட் ஆஃப் தட் ஆட்டிடியூட். நவ் அட்லீஸ்ட் ட்ரை டு அப்ரிஷியேட் விமென் when we write. We may write with flaw. If there is flaw, tell us, we will correct and we will try to perfect our writing னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டான்சா நம்பர் 7ல இருக்கும். ஸ்டான்சா நம்பர் 7ல பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாங்க. let Greeks be Greeks. let Greek be Greeks அப்படிங்கும்போது what does Anne Bradstreet mean அப்படிங்கும்போது இவங்க கிரீக் ரைட்டர்ஸ் சொல்லல, she is referring to men writers who are great minds என்று தங்களை தாங்களே பெரியதாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆண் எழுத்தாளர்களை சொல்றாங்க. அதுதான் என்ன சொல்றாங்க, she is actually equating the so-called great male writers to the ancient Greeks. அப்ப என்ன சொல்றாங்க, let Greeks be Greeks. நான் தான் பெஸ்டா போயிட்ரி எழுத முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்கள் இருக்கட்டும் சார், தப்பே கிடையாது, அவங்க நல்ல எக்ஸலண்டான போயிட்ரி எழுதிட்டோம். அண்ட் விமென் வாட் தே ஆர், பெண்களை ஏதோ தப்பு தவறுமா நாங்க எழுதுறோம், எங்களை எழுத விடுங்க சார், நீங்க பெஸ்டாவே எழுதுங்க சார். ஐ அக்னாலேஜ் தட் யூ ஆர் த பெஸ்ட் ஒன் இன் த ஃபீல்ட் பிகாஸ் யூ ஹேவ் பீன் இன் த ஃபீல்ட் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். உங்களுக்கு நிறைய ட்ரைனிங் இருக்கு, ஆனா நாங்க எந்த ட்ரைனிங்குமே இல்லாம இப்பதான் சார் ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கோம். நாங்க தப்பு பண்ணதான் செய்வோம், தப்பு பண்ணி பண்ணி எங்களையே நாங்க பெர்ஃபெக்ட் பண்ணி ஒரு காலம் வரும், அந்த காலத்துல உங்களுக்கு இணையாக ஃப்ளாலெஸ் போயட்ரி எழுதுவோம். ஆனா எங்களுக்கு அதுக்கு நிறைய காலம் தேவைப்படும், நீங்களா இருங்க, நாங்களா இருக்கோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால சொல்லிட்டு செகண்ட் ஸ்டான்ஸா சொல்றாங்க பாருங்க. she is very positive about men's ability. சொல்றாங்க பாருங்க, men have presidency and they still excel. she is acknowledging, என்ன சொல்றாங்க, yes I accept men are great poets, they have great abilities, they write the best of poetry. நான் அதை மறுக்கவில்லை, I don't deny it, take it, you are simply the best my dear male writers அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க. it is but vain unjustly to wage war. என்ன சொல்றாங்க, உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது எனக்கு தெரியும். so it is vain, vainனா useless. if at all I am going to wage a war against you, if I am going to say, மல்லு கட்டிக்கிட்டு நானும் உங்களை மாதிரி எழுதுவேன், நானும் உங்களுக்கு இணையான ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொன்னா அந்த பேட்டில்ல நான் தோத்துருவேன்னு தெரியும். என் பக்கத்துல நிக்கிறதுக்கு யாரும் கிடையாது, ஆனா உங்க பக்கத்துல நிக்கிறதுக்கு இந்த உலகமே இருக்கு, அதனால அந்த மாதிரி சண்டைக்கு நான் வர தயார் இல்ல, நான் சரண்டர் ஆயிடுறேன் சார், நீங்க தான் சார் பெஸ்ட் வச்சுக்கோங்க, நீங்க தான் பெஸ்ட்னு வச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க. men can do best and women know it well. எல்லா பெண்களுக்கும் தெரியும் சார், ஆண்கள் சூப்பரா செய்வீங்க, எல்லாத்தையும் நல்லா செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியும். preeminence in all and each is yours. preeminence அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க. what is the meaning of the word preeminence? anybody with the meaning? What is the meaning of the word preeminence?
ஓகே, ப்ரீஹெமினன்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு இல்ல, there is only a word by the spelling ப்ரீஎமினன்ஸ். ஆனா இவங்க வேணுமே என்ன பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாதிரி போட்டிருக்காங்க, ப்ரீஹெமினன்ஸ்னு போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் சொன்னாங்க இல்லையா இவங்க வந்து நிறைய எரர்ஸ் இருக்குன்னு, அந்த மாதிரி ஒரு எரர் இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக ப்ரீஎமினன்ஸ்ங்கிற வேர்டை என்னன்னு எழுதியிருக்காங்க, ப்ரீஹெமினன்ஸ். நீங்க தான் சார் எல்லாத்துலயுமே கிரேட்டு, எல்லாமே எல்லா விஷயத்திலயும் நீங்க தான் கிரேட், ஒத்துக்கிறேன். இருந்தாலும் இப்படிப்பட்ட நீங்க பெரிய ஆளா இருந்துட்டு போங்க, எனக்கு கவலை இல்லை. கிராண்ட் சம் ஸ்மால் அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் அவர்ஸ். என்ன மாதிரி பெண்கள் கவிதை எழுத தொடங்கியிருக்கோம், நாங்க எழுதுற சின்ன ஏதாவது ஒரு நல்ல கவிதை இருந்துச்சுன்னா அதை கொஞ்சமாவது ரெக்கக்னைஸ் பண்ணுங்களேன், அக்னாலேஜ் பண்ணுங்களேன் அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, கெஞ்சி கேட்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட சண்டைக்கு வரல சாமி, வேணாம், சண்டை போட்டு உங்களை ஜெயிக்க முடியாது, கெஞ்சி கேட்கிறேன், எங்களை விடுங்க, நாங்க எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு she is actually seeking a kind of permission from the male dominated world to allow her to write and at least acknowledge to some extent her works. Are you there, teachers? Did you get that? உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்த லாஸ்ட் ஸ்டான்ஸால அப்படியே வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன மீனிங் சொல்லுவோம். அண்ட் ஓ இ ஹை ஃப்ளோன் குவில்ஸ். ஓ இ அப்படிங்கும்போது அப்பாஸ்ட்ரஃபி. அப்பாஸ்ட்ரஃபினா டைரக்ட் அட்ரஸ் வருது. யார் அட்ரஸ் பண்றாங்க, பெரிய ரைட்டர்ஸ், த சோ கால்டு கிரேட் மேல் ரைட்டர்ஸை அட்ரஸ் பண்றாங்க. அந்த மேல் ரைட்டர்ஸுக்கு அப்படியே அசோசியேஷனா இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, ரைட்டர்ஸ் அப்படின்னா பெண்ணு தான் அசோசியேட்டட் ஆப்ஜெக்ட். அப்படி அசோசியேட்டடா இருக்கக்கூடிய வேர்டை வச்சு அந்த ஒரு ஒரு ஆப்ஜெக்டை நம்ம நேம் பண்றோம்னா இட் இஸ் கால்டு மீட்டானமி. அப்ப இங்க என்ன சொல்றாங்க, ஓ இ ஹை ஃப்ளோன் குவில். குவில் அப்படின்னா இட்ஸ் a feather which was used as a pen in ancient times. ஆதி காலத்துல, இப்ப மாடர்ன் டைப்ஸ் நிறைய பென் வந்துருச்சு, பார்க்கர் பென், அட்வான்ஸா 1008 பென் வந்துருச்சு. எங்களுக்கு தெரிஞ்சது ஹீரோ பென்னு, கேம்லின் பென்னு. இப்ப இருக்கிற மாடர்னா இருக்கக்கூடிய பெண்ணெல்லாம் இன்னும் நமக்கு தெரியாது. ரெனால்ட்ஸ் பால் பாயிண்ட் பென்னு, அவ்வளவுதான் தெரியும். அதுக்கு தாண்டி இப்ப பையனுங்கெல்லாம் 1008 விதமான பெண்களை கொண்டு வராங்க. 10 ரூபாய்க்கு இருக்கு, 5 ரூபாய்க்கு இருக்கு. ஓகே, 5 லட்சம் ரூபாய்க்கு கூட பேனா வச்சு ஒருத்தர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, பென் மீன்ஸ் ரைட்டர்ஸ். அப்ப என்ன சொல்றாங்க, ஓ blessed writers that soar the sky அப்படின்னா those who are flying in the sky, those who are being celebrated. அப்படிப்பட்ட ரைட்டர்ஸை இவங்க அட்ரஸ் பண்றாங்க. வானலாவு புகழ் கொண்ட ஆண் எழுத்தாளர்களே, and ever with your praise still catch your praise. அப்படின்னா there are many women who are victimized by you, they also sing your praise. பெண்கள், ஈவன் ஆண்கள் உங்களுடைய புகழ் பாடுகிறார்கள். பெண்களாக அடிமைகளாக இருக்கக்கூடிய உங்களுடைய இலக்குகளாக இருக்கக்கூடிய பெண்கள், உங்களுடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய பெண்கள் கூட உங்களுடைய புகழை பாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்றாங்க. நீ மேல இருந்துட்டு போங்க, அப்படியே கொஞ்சம் கீழே பாருங்க. மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மேம்போக்கா பார்க்காதீங்க, கொஞ்சம் கீழையும் பாருங்க சார். இஃப் எவர் யூ டெயின், இஃப் எவர் யூ டெயின். டெயின் அப்படிங்கிற வேர்டு வந்து ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, டெயின் அப்படின்னா டு டூ சம்திங் தட் ஒன் கன்சிடர்ஸ் beneath your dignity. சார் நான் ஏன் சார் கீழே பார்க்கணும், அது என் தகுதிக்கு சரியானது கிடையாது. என்னுடைய தகுதி என்ன, என்னுடைய லெவல் என்ன சார், என் லெவல் மேல சார், நான் ஏன் சார் கீழே இறங்கி வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கீழே பாருங்க. நாங்க இங்கேயும் கொஞ்சம் கவிஞர்கள் நிக்கிறோம், நாங்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க, நாங்க கொஞ்சம் கவிதை எழுதி இருக்கிறோம். லுக் டவுன் ஆன் தீஸ் லோலி லைன்ஸ். லோலி லைன்ஸ்னா humble and simple lines written by women. Okay, and give dime or pulse. Okay, dime அப்படின்னா give your thumbs up. இப்படி காட்டுங்க சார், சூப்பர் சார், நல்லா இருக்குமா, நீ எழுதி இருக்கிறமா, ஆனா இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஒரு தம்ஸ் அப் காட்டுங்களேன், எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே,
டைம் ஆர் பால்சே. டைம் ஆர் பால்சேனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது எரர்ஸ் இருந்துச்சுன்னா யூ டெல் அஸ் வாட் ஆர் த வேஸ் இன் விச் we can perfect it. டைம் ஆர் பால்சே அப்படிங்கிற வேர்டை பாருங்களேன். they are both culinary herbs with distinct flavor and uses, although thyme is more robust and savory while parsley is mild and brighter. இது எல்லாமே அந்த சமையல்ல பயன்படுத்தக்கூடிய ingredients. இந்த இன்கிரீடியன்ஸ் மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ செஞ்சு வச்சிருக்கிறோம், சிம்பிளா ஏதோ எழுதி வச்சிருக்கிறோம். அதை பார்த்து என்ன பண்றோம், கொஞ்சம் ரெக்கக்னைஸ் பண்ணுங்க, கொஞ்சம் ரெக்கக்னைஸ் பண்ணுங்க. நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க, பெரிய கவிஞர்கள், போயட் லாரேட்ஸா இருக்கீங்க. ஏன்னா ஆண்கள் மட்டும்தான் ஒரு காலத்துல போயட் லாரேட்டா இருந்தாங்க, ஆஸ்தான கவிஞர்கள். அவங்க அந்த போயட் லாரேட் தலையில பாத்தீங்கன்னா பெரிய கோல்டன் கிரவுன் வைப்பாங்க அல்லது ஆலிவ் லீஃப் வைப்பாங்க. கிரீக் வேர்ல்டுல ஆலிவ் லீஃப், தட் இஸ் a sign of glory. ஓகே, அதுவே இங்கிலீஷ் வேர்ல்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு போயட் அப்படின்னா அவருக்கு ஒரு போயட்டுக்கான ஒரு மகுடம் இருந்தது. இப்ப என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் நாங்க பெருசா கேட்கல சார், எங்களுக்கு சும்மா இந்த கார்டன்ல இருக்கக்கூடிய மல்லித்தலை இருக்குல்ல, அந்த மல்லித்தலையில ஒரு ரீத் செஞ்சு என் தலையில வைங்களேன் போதும். அல்ல நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய வேப்பலை, இந்த வேப்பலையில அல்லது பூசண இலையில ஒரு சின்னதா ஏதாவது செஞ்சு எங்க கையில தலையில வச்சு விடுங்களேன் போதும். நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுவே எங்களுக்கு பெரிய கிரீடம் மாதிரி சார். திஸ் மீன் அண்ட் அன்ரிஃபைன்ட் ஏர் ஆஃப் மைண்ட். ஏர் அப்படின்னா போயட்ரி ஆஃப் மைண்ட். உங்களுக்கு பொறுத்த மட்டும் இது ரொம்ப மீன், உங்களை பொறுத்த மட்டும் இட் இஸ் அன்ரிஃபைன். ஆனா என்ன பொறுத்த மட்டும் இது ஒரு பெரிய ஒர்க் ஆஃப் ஆர்ட் சார். இட் வில் மேக் யூ கிளிசரிங் கோல்ட் பட் மோர் டு ஷைன். எங்களை நீங்க அப்ரிஷியேட் பண்ணீங்கன்னா, நீங்க ஏற்கனவே அப்படியே கிளிட்டரிங்கா இருந்திருக்கீங்க, எங்களுக்காக கொஞ்சம் இறங்கி வந்து உங்களுடைய கவிதை சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய பேரும் புகழும் ஹிஸ்டரி புக்ல ஏறிடும் சார். ஏறி இன்னும் உங்களுக்கு கீர்த்தி அதிகமாகும். ஏன், மேலிடத்துல இருந்து கீழே இறங்கி வந்து கீழே இருக்கிற ஒரு ஆளை கை தூக்கி விடுறீங்கல்ல, அப்ப உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். முல்லைக்கு தேர் கொடுத்தான் ஒரு ஆள் சொன்னாங்களே, கடையேழு வள்ளல்கள் நம்ம லிட்ரேச்சர்ல, முல்லைக்கு பாரி வள்ளல். நீங்க ஒரு வள்ளல்னு பேர் வாங்கிருவீங்க சார் உலகத்துல. மயிலுக்கு மயிர் குளிருது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் என்ன பண்ணான், ஒரு அரசன் தேர்ல இருந்து இறங்கி வந்து தன்னுடைய மேல இருந்த பேகன் தானே, அவர் என்ன பண்ணாரு, மேல அடைய எடுத்து மயிலுக்கு போத்தி விட்டார், போர்வை கொடுத்தாரு. அந்த மாதிரி நீங்களும் சரித்திரத்துல பேர் வாங்கிடுவீங்க, இன்னும் உங்களுக்கு புகழ் கூட தான் செய்யவில்லை, குறையாது. அதனால please learn to appreciate the simple poetry written by women. Don't look down upon women's writing. அப்படின்னு தான் இந்த போயம் சொல்லி அவங்க முடிக்கிறாங்க. ஓகேவா டீச்சர்ஸ்?